ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்வில் சில விஷயங்களில் நீ அதிகமாக யோசித்து யோசித்து செய்த விஷயத்தில் பெரிய அடிகளை வாங்கிவிட்டாய். நீ அடிக்கடி என்னிடம் சொல்வாய், யோசித்து செய் என்று சொல்கிறீர்கள் சாய். ஆனால் நானும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிக்கிறேன். ஆனால் திடீரென்று வந்து தானாக ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிறது. அதை நான் என்ன செய்ய முடியும் என்று. தங்கமே, உன்னுடைய சூழ்நிலையை நன்றாக நான் அறிகிறேன். என்னுடைய மனதில் உன்னை பற்றிய அனைத்து யோசனைகளும் உண்டு. நீ நினைக்கிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் நீதான் உனக்கு அதிகமாக யோசிக்கிறாய் என்று. ஆனால் ஒன்று தெரிந்து கொள், அதிகமாக உன்னை விட நான் தான் யோசிக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையை எப்படி நடத்த வேண்டும், எந்த ஒரு பாதையில் கொண்டு செல்ல வேண்டும், யார் யாருக்கு உன்னுடைய வாழ்க்கையை பெருமையாக காட்ட வேண்டும் என்று அனைத்து விதமான யோசனைகளும் எனக்கு உண்டு. ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பட்ட அனைத்து கஷ்டத்திலும் கைத்தட்டி சிரித்தவர்கள் அத்தனை பேர். சொந்தம் அவர்களுக்கு ஒன்றென்றால் ஓடிய உன்னை ஒரு ஒரு சின்ன ஒரு பொருளாக கூட மதிக்கவில்லை. பொருளை கூட இங்கு இருப்பவர்கள் பத்திரப்படுத்துவார்கள். ஆனால் உன்னை பத்திரப்படுத்தவும் இல்லை. உன்னை ஒரு மரியாதையாக எங்கள் வீட்டுக்கு வாருங்கள் இது போன்ற எதுவுமே சொல்லவில்லை. நீ எப்பொழுது அப்படியே ஒருவர் வீட்டுக்கு போனாலும் நீ எப்பொழுது அந்த வீட்டை விட்டு போவாய் என்றுதான் பார்த்திருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம், உன்னிடம் எந்த ஒரு வசதியும் இல்லை, எந்த ஒரு பின்பலமும் இல்லை. அவர்களிடம் எல்லாமே இருக்கிறது என்பதற்காக. ஆனால் ஒன்று மறந்து விட்டார்கள், அவர்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது நீதான். அதாவது வசதிகளை கொடுத்ததும், அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்ததும், ஒரு திருமணத்திற்கு முன்னாடி வந்து நின்று அவர்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி எல்லா விதமான அறிவுரைகளையும் சொல்லி வாழ வைத்தது நீதான். ஆனால் அது அனைத்தையுமே மறந்துவிட்டு இப்பொழுது அவர்களிடம் எல்லாமே இருப்பதினால உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை இலக்காரமாக பார்க்கிறார்கள். பார்க்கட்டும் தங்கமே, பார்க்கட்டும். என்ன, அவர்களுக்கு எல்லாம் முன்பு கிடைத்து விட்டது, உனக்கு அடுத்தது கிடைக்க போகிறது. இதுதானே வித்தியாசம். யார் முன்பு வருகிறாய், யார் பின்பு போகிறாய் என்பது அவசியம் அல்ல. நிலையாக யாரிடம் என்ன இருக்கிறது என்பதுதான் முக்கியம். ஒரு உதாரணத்திற்கு, ஒரு நபர் என்னிடம் 10 வருஷத்திற்கு முன்பு அத்தனை பொருட்கள் இருந்தது, ஆனால் இப்பொழுது எதுவும் இல்லை என்று சொல்வதில் எந்த பெருமையும் அல்ல. இப்பொழுது இருக்கிறதா, அதுதான் பெருமை. இன்னும் கொஞ்ச நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் பேரற்புதத்தையும் அதிசயத்தையும் எல்லா விதமான சுதந்திரத்தையும் நீ பெற்று வாழ போகிறாய். எங்கெங்கெல்லாம் நீ பயணிக்க வேண்டும் என்று நினைத்தாயோ, எங்கெங்கெல்லாம் என்னென்ன பொருட்கள் வாங்க வேண்டும் என்று நினைத்தாயோ, அப்படியும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஒவ்வொன்றாகவே படிப்படியாகவே பெற ஆரம்பிப்பாய். தோற்று போய் அதிகமாக நின்ற உனக்கு உன்னுடைய உடலையும் உன்னுடைய முகத்தையும் பார்த்து கேலி செய்தவர்கள் உன் மனதை பார்த்து பொறாமை படாமல் எப்பொழுதுமே உன் மனதை பார்த்து இவள் இப்படி இருக்கிறாளே அப்படி என்று பொறாமைப்படாமல் இவளா இப்படியா அப்படியா என்று உதாசீனம் செய்தார்கள். உன்னிடம் அவ்வளவு மிக பெரிய அளவுக்கு மனம் இருக்கிறது, தாராள மனம். அதாவது மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படும் அளவுக்கு எல்லாவற்றுக்கும் தாராளமாக கொடுக்கும் மனம் உண்டு. எனக்கே சில சமயம் தோன்றும், என்ன இந்த பிள்ளை எல்லாருக்கும் என்னென்னவோ எடுத்து கொடுக்கிறது, தனக்கு கூட வைத்துக் கொள்ளாமல், வாழ்க்கைக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் வைத்துக் கொள்ளாமல் இதற்கு இந்த பிள்ளை இவ்வளவு மோசமான வேலை செய்கிறது என்று. ஆனால் கொடுத்துவிட்டு சொல்வாய், பார், நான் இதை கொடுக்கிறேன் சாயி, நீ எனக்கு எல்லாம் செய்வாய் என்று தெரியும் சாயி என்று. அங்குதான் நான் என்னுடைய பிள்ளையை நினைத்து பெருமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய பிள்ளையாகிய நீ யாருக்கும் எப்பொழுதும் துரோகம் செய்யாத ஒரு குழந்தை. யாராக இருந்தாலும் சரிதான், நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் நினைப்பார். அது என்ன, துரோகம் செய்பவர்களுக்கே அதுதான் நினைக்கும் பொழுது என்ன தங்கமே சொல்வது. அதிகமாக
துரோகம் செய்தவர்களுக்கே நீ நல்லதுதான் செய்கிறாய். உன்னுடைய மனமானது அவ்வளவு புனிதமானது. தெய்வங்கள் எப்பொழுதும் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு ஒரு பிள்ளை ஒருவனை திட்டுகிறான் என்பதற்காக, அதாவது ஒரு பிள்ளை ஒரு தெய்வத்தை திட்டுகிறது என்பதற்காக அந்த தெய்வம் அந்த பிள்ளையை விட்டு போவது கிடையாது. அந்த பிள்ளைக்கு இன்னும் பாடத்தை கொடுத்து இதுதான் உலகம், பார்த்துக்கொள் என்று சொல்வதுதான் தெய்வம். அதே போலத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நிமிஷத்திலும் நான் உன்னோடு இருக்கிறேன். கவலைக்கு உன் வாழ்க்கையில் இனிமேல் இடமே கிடையாது. எங்கெல்லாம் செல்ல வேண்டுமோ அங்கெல்லாம் தாராளமாக செல்வாய். எங்கெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ போக வேண்டுமோ அங்கெல்லாம் நீ போய் நிச்சயமாகவே ஜெயிப்பாய். உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் வரும் ஒவ்வொரு நாளும் ஜெயிப்பது மட்டுமே தான் இருக்குமே தவிர தோற்று போவது இருக்காது. கவலைப்படாதே, எல்லாம் சரியாகும். நாளுக்கு நாள் இன்பங்கள் கூடும். உன்னுடைய உடலானது மனமானது மிகவும் சோர்ந்து போய் இருக்கிறது. இனிமேல் அதற்கெல்லாம் வேலையே கிடையாது. உன்னுடைய மனமும் சோர்ந்து போகாது. இனிமேல் வரும் காலம் உன்னுடைய உடலோ எப்பொழுதும் நீண்ட ஆயுளோடு சீக்குப்பிடி இல்லாத வாழ்க்கையோடு எப்பொழுதும் நிறைந்த சந்தோஷத்தோடு உன்னுடைய வாழ்க்கையோ இருக்கும். இந்த சாய் சொல்லும் பொழுது நம்ப முடியாதுதான். ஏனென்றால் இப்பொழுது இருக்கும் காலகட்டம் அவ்வளவு மோசமாக அல்லவா உனக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு ரூபாய் கூட சேர்க்க முடியாமல், ஒரு ரூபாயை கூட மனதார பெற்றுக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கைக்காக உபயோகப்படுத்த முடியாமல் ஏதேதோ செலவாகுகிறது தானே தங்கமே. உன்னை அசிங்கமாக பேசியவர்கள், உன்னை எப்பொழுதும் திட்டியவர்கள், இவர்களுக்கு மத்தியில் உன்னுடைய வாழ்க்கை வீணாக போக வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு மத்தியில் உன்னை நான் நிச்சயமாகவே பெருமைப்படும் அளவுக்கு வாழ வைப்பேன். சந்தோஷமாக இரு. எதுவாக இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம். எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக மீண்டு வரலாம். மீண்டு வர முடியாதது என்பது எதுவும் அல்ல. எல்லா நிலைமையிலிருந்து நீ மீண்டு வந்து காலம் உனக்கு நிச்சயமாக அனைத்திற்கும் வழியை காட்டும். ஒரு பண பிள்ளைக்கு எந்த ஒரு நேரத்திலும் நான் துரோகம் செய்ய மாட்டேன். கண்டிப்பாக உன் வாழ்வில் நான் இருந்து உனக்கு ஒவ்வொன்றாக ஒவ்வொரு விஷயமாக செய்து கொடுத்து உன்னை வாழ வைத்து பெருமைப்பட நான் வைப்பேனே தவிர ஒரு நாளும் உன்னை தோற்று போக விடமாட்டேன். எப்பொழுதும் எல்லா நாளும் உனக்காக நான் இருப்பேன் இந்த சாய். மறந்து விடாதே, கவலைப்படாதே. ஒவ்வொரு நேரத்திலும் நான் ஏதாவது ஒரு கவலை வந்தது என்றால் நான் இருக்கிறேன் என்று நினைத்துக்கொள். ஓம் சாய்ராம்.